ஒரு சர்வாதிகாரியாக காணப்பட்டு உலகத்தை நடங்க வைப்பதற்கு முதல் ஒரு சாப்பாடு விட வழி இல்லாத பட்டினியால் வாடும் கலைஞராக காணப்பட்டார். ஒரு தோல்வியுற்ற ஓவியர் எவ்வாறு மனித வரலாற்றில் இடம் பிடித்தார். முதலாம் உலக மகாயுத்தத்தில் ஒரு சாதாரண இராணுவ வீரராக காணப்பட்டு இரண்டாம் உலக மகாயுத்தத்தின் தொடக்கத்துக்கு காரணமாக இருந்தார். இப்ப நான் யாரை பற்றி சொல்றேன்னு உங்களுக்கு தெரியுமா? வேற யாரும் இல்லை, அவர்தான் அடால்ஃப் ஹிட்லர். நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் அடால்ஃப் ஹிட்லர் பற்றியா ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முதல் வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் மிஸ்டர் ஹாரிஸ். நான் கொஞ்ச நாளா டெய்லி வந்து வீடியோஸ் வந்து போடையெல்லாம் போச்சு. சில ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் என்னால வீடியோ வந்து போடையெல்லாம் போச்சு. இனி வந்து நான் தொடர்ச்சியா வந்து வீடியோஸ் போடுவேன். நம்ம தொடர்ச்சியா பயணிப்போம். எல்லாரும் முடிஞ்ச சப்போர்ட் பண்ணுங்க. இது சம்பந்தமான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ், கரண்ட் அப்டேட்ஸ், அனலைசஸ் வேணும்னா இந்த மிஸ்டர் ஹாரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ல வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து முடியும். என்ன யாரும் பர்சனலா ஃபாலோ பண்ண நினைச்சா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், டிக்டாக் பேஜஸ்ல மிஸ்டர் ஹாரிஸை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க ஃபுல் வீடியோக்குள்ள போகலாம். அடால்ஃப் ஹிட்லர் 1989 ஏப்ரல் 20 ஆஸ்திரியாவில் ஹங்கேரியில் உள்ள ஒரு மிகச்சிறிய நகரமான பிரவுனாவ் ஆமினில் ஹிட்லர் பிறக்கார். இவர தந்தை அலோயிஸ் ஹிட்லர். இவர் ஒரு சுங்காதிகாரியா காணப்படுறார். தாயார் கிளாரா போல்செல். அலோயிஸ் ஹிட்லருக்கு 3 மனைவிமார் காணப்படுறாங்க. அதுல 3வது மனைவி தான் கிளாரா போல்செல். இந்த கிளாரா போல்செருக்கும் அலோயிஸ் ஹிட்லருக்கும் பிறந்த 6 குழந்தைகள் பிறக்காங்க. இந்த 6 குழந்தைகள்ல 4வதா பிறந்ததான் நம்மளோட அடால்ஃப் ஹிட்லர். ஆரம்ப காலத்துல ஹிட்லர் உடன்பிறப்புகளான குஸ்டாவ், ஐடா, ஓட்டோ போன்றவர் வந்து ஆரம்ப காலத்து குழந்தை பருவத்துல வந்து இறந்து போறாங்க. ஹிட்லர் குடும்பம் அடிக்கடி ஆஸ்திரியாவிலிருந்து ஜெர்மனுக்கும், ஜெர்மனிலிருந்து ஆஸ்திரியாவுக்கும் அடிக்கடி இடம்பெயர்வாங்க. ஏனென்றா அலைஸ் ஹிட்லர் வேலை நிமித்தம் காரணமா வந்து அடிக்கடி இடம்பெயர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்து காணப்பட்டது. ஹிட்லர் பள்ளி பருவத்திலேயே ஒரு ஒழுக்கத்தை கட்டுப்படாத ஒரு மாணவரா காணப்படுறாரு. ஏனென்றா யார் சொன்னாலும் வந்து கேட்காத தன்மை வந்து ஹிட்லர்ட்ட முதலே வந்து காணப்பட்டு. இதனால வந்து அவனோட அப்பா அவர் ஹிட்லரை தண்டிச்சு வளர்க்கார், ஒரு கண்டிப்புக்கு உட்படுத்தி வளர்க்கார். ஆனாலும் வந்து ஹிட்லர் அவனோட அப்பாட கதையை கூட கேட்காத தன்மை வந்து காணப்பட்டு. அப்ப அவனோட அப்பாவுக்கு கோபம் வந்து ஹிட்லரை அடிப்பார். அடிக்கிற டைம்ல வந்து அவனோட அம்மா வந்து ஹிட்லரை காப்பாற்றுவோம். 1900 அளவுல ஹிட்லர் வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது. ஹிட்லரை தம்பியான எட்மண்ட் தட்டமை நோயால இறந்து போற. இது ஹிட்லரை பெரிய ஒரு பாதித்த ஒரு விஷயமா காணப்படுது. இதனால மனதளவுல பாதிப்புற்று ஒரு சோர்வடைந்த ஒரு சிறுவனா ஹிட்லர் மாற்றம் பெற்றார். இருந்தாலும் ஜெர்மன் பற்றிய தேசியவாத கருத்துக்களை அவர் உள்ளுணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்றார். ஜெர்மனுக்கு மட்டும்தான் நம்ம விசுவாசமா இருக்கும் என்ற ஒரு விடயத்தை அவர்களை ஏற்படுத்திக் கொள்றார். 1903 சடனா அவங்களோட அப்பாவும் தவறி போற. இப்படியே மாறி மாறி ஹிட்லரை பாதித்த விஷயங்களா நடந்து கொண்டே இருக்கு. ஹிட்லர் ஆரம்பால கல்வி எப்படி பார்த்தோம்னா, ஹிட்லர் படிப்புல பேச இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு ஆளா காணப்படுறாரு. விஞ்ஞானம், கணிதம் போன்றதுல பேச ஆளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனா கலைத்துறையில இன்ட்ரெஸ்ட் உடைய ஒரு ஆளா ஹிட்லர் காணப்படுறாரு. அதுலயும் குறிப்பா ஓவியக்கலை, கற்றக்கலையில கொஞ்சம் ஆர்வம் உடைய ஒரு ஆளா காணப்படுறாரு. இதனால 1907 வியன்னாவில் இருக்கிற நுண்கலை அகாடமிக்கு அப்ளை பண்ற, நுண்கலை தொடர்பா படிப்பதுக்கு. ஆனா நுண்கலை அகாடமி அவர் அப்ளை பண்ணதை ரிஜெக்ட் பண்றாங்க. இதனால வந்து அவருக்கு படிக்க இயலாத ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுது. 1907 டிசம்பர் 27 அவங்களோட தாயார் மார்பக புற்றுநோயால இறந்து போறாங்க. இது வந்து ஹிட்லரை மிகவும் ஒரு பாதித்த ஒரு விஷயமா காணப்படுது. ஏனென்றா இவ்வளவு காலம் வந்து ஹிட்லரை பாதுகாத்து வந்தது அவங்களோட அம்மா. இப்ப அவையும் இல்லைன்னு போனோன்னே அவர் ஒரு தனிமைக்கு உட்பட்ட ஒரு ஆளவா மாற்றம் பெறார். 1909 இருந்து ஹிட்லர் தனிமைப்படுத்தப்படுறார். ஏனென்றா இதுவரை காலம் அவனோட அம்மாவோட இருந்து வந்தவர். இப்ப தற்போது வந்து அவனோட அம்மா இறந்து போனால ஒரு தனிமைக்கு உள்ளாரு. இதனால வறுமை, சாப்பாடின்மை இந்த பிரச்சனை எல்லாம் ஏற்படுது. இருக்கிறதுக்கு வீடு கூட இல்லாத நிலையில கிடைக்கிற இடங்கள்ல வாழ்க்கையை நடத்தி வந்தீங்க. இப்படி பஞ்சம் பட்டினி வந்ததால அவர் சிறிய சிறிய ஓவியங்களை வரைந்து அதை விற்க தொடங்குறார். அதுல வர காசை எடுத்து அவரோட வாழ்க்கையை கொண்டு நடத்துறாரு. இப்படி பஞ்சம் பட்டினி அவருக்கு வந்தாலும் யூத இனம் பற்றிய வரி, தேசிய உணர்வு மேலோங்கித்தான் காணப்படுது. 1913 ஜெர்மன் நாட்டுக்கு குடிபெயர்றார். அதுல 1914 ஜெர்மன் இராணுவத்துல போய் இணைஞ்சு கொள்றார். 1914 இருந்து 1918 வரைக்கும் முதலாம் உலக யுத்தத்துல ஒரு சாதாரண இராணுவ சிப்பாயாக பங்கேற்கிறார். அதுல முதலாம் உலக யுத்த காலப்பகுதியில 2 தடவை ஒரு முக்கியமான தாக்குதல் அவர் மேலே மேற்கொள்ளப்படுது. 1916 ஒரு செல் தாக்குதல் ஏற்படுத்தப்படுது. அதுல வந்து அவரோட இடது கால் காயம் ஏற்படுது. இதை சரி செய்யறதுக்காக 2 மாதம் சிகிச்சை பெற்று காணப்பட்டீங்க. 1918 ஒரு கடுகு புகை அதுல வந்து அவரோட பார்வை தற்காலிகமா இடைநிறுத்தப்படுது. அதுல இருந்தும் மீண்டும் எழுந்து வர
அவர் வாழ்க்கையில ஒரு விஷயம் கூறியிருந்தார். முதலாம் உலக யுத்தத்துல ஏற்பட்ட அனுபவம் தான் அவர் வாழ்க்கையில மிகப்பெரிய அனுபவமா குறிப்பிட்டிருந்தார். முதலாம் உலக யுத்தத்துல ஜெர்மன் தோல்வியடையுது. இது அவரை மிகவும் பாதித்த ஒரு விஷயமா நம்ம சொல்லிக் கொள்ளலாம். முதலாம் உலக யுத்தத்துக்கு பிறகு ஹிட்லருக்கு அரசியல்ல ஆர்வம் ஏற்படுது. இதனால 1919ஆம் ஆண்டு ஜெர்மன் தொழிலாளர் கட்சியில ஹிட்லர் இணைஞ்சு கொள்றார். அந்த கட்சி மேடையில நல்லா பேசுறாரு. இப்படி பேசுறதால எல்லா மக்களுக்கும் ஹிட்லரை பிடிக்க ஆரம்பிக்குது. 1920ஆம் ஆண்டு ஜெர்மன் ராணுவத்திலிருந்து முற்றுமுழுதாய் விலகிக் கொள்றார். அப்படியே விலகி ஃபுல்லாவே அவரோட சேவைகளை அரசியல் கட்சிக்கு அர்ப்பணிக்கிறார். 1921ஆம் ஆண்டு அதே கட்சியில அந்த கட்சியின் தலைவரா மாற்றம் பெறார். 1923ஆம் ஆண்டு அந்த காலத்துல காணப்பட்ட அரசாங்கத்துக்கு எதிராக சூழ்ச்சி செய்து கவிழ்க்க ஏற்பாடு செய்கிறார். ஆனா அந்த சூழ்ச்சி தோல்வியில முடியுது. இதனால அவரை கைது செய்து 5 வருட சிறை தண்டனை என்று தீர்ப்பு வழங்குறாங்க. ஆனா அவர் ஒரு வருடம் தான் சிறையில காணப்பட்டார். அப்படி அவர் சிறையில இருக்கக்குள்ளேயே ஒரு நூல் எழுதுறார். அதான் எனது போராட்டம், மெயின் கேம்ப்னு சொல்லுவோம். அந்த நூல்ல நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. அதுல முக்கியமா சொல்லப்பட்ட இந்த விஷயங்கள் ஆரிய இனத்தின் மேன்மை, யூத இனத்தின் மீதான வெறி, அந்த விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருந்தது. அந்த நூல் எல்லாராலையும் விரும்பி வாசிக்கப்படுது. அதை எல்லாருமே வாங்க தொடங்குறாங்க. அது கடுமையா ஃபேமஸ் ஆகி பல லட்சக்கணக்கில் விற்கப்பட்டு 1929ல உலகளாவிய ரீதியில பொருளாதார நெருக்கடி ஏற்படுது. இந்த பொருளாதார நெருக்கடியில ஜெர்மன் பெரிதும் பாதிக்கப்படுது. இதனால 1929 காலப்பகுதியில ஜெர்மன்ல வேலை இல்லை, பொருளாதார பிரச்சனை, பட்டினி, இப்படி நிறைய பிரச்சனை ஏற்படுது. உதாரணத்துக்கு நம்ம நாட்டில் 2022ல ஏற்பட்ட மாதிரி ஜெர்மன்ல 1929ல ஏற்படுது. இதை சாதகமாக பயன்படுத்திய ஹிட்லர் 1933ல ஜெர்மன் அதிபரா மாற்றம் பெறுறாரு. அவர் மாற்றம் பெற்றதுல இருந்து ஃபுல்லாவே அந்த நாட்டுல சர்வாதிகார ஆட்சி தான் இடம்பெறுது. ஜனநாயகம், டெமோக்ரஸி என்ற கதையே இல்லை, ஃபுல்லாவே சர்வாதிகாரம். சர்வாதிகாரம் நமக்கு தெரியும். அங்க நீதித்துறை சுதந்திரம் இருக்காது, பத்திரிகை சுதந்திரம் இல்லை, ஊடக சுதந்திரம் இல்லை, யாருமே எதிர்த்து கேள்வி வைக்கல. அப்படி ஒரு சிச்சுவேஷன் ஜெர்மன்ல மாற்றம் பெறுகிறது. இப்படி இருக்கிற ஜெர்மனை 1934ல சர்வதேச சங்கத்திலிருந்து விலகிறார் ஹிட்லர். 1938ல ஆஸ்திரியா மீது ஆக்கிரமிப்பு செய்கிறார். ஆக்கிரமிப்பு செய்து ஆஸ்திரியாவை ஜெர்மனியோட இணைத்துக் கொள்றார். அடுத்து 1939ல போலந்தை ஆக்கிரமிக்கிறார். இதுவரை காலமும் இவங்க ஜெர்மன் ஆக்கிரமிக்கக்குள்ள சத்தமிடாம இருந்த பிரித்தானியா, பிரான்ஸ் போன்ற நாடுகள் போலந்து ஆக்கிரமிக்கக்குள்ள ஜெர்மனிக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்யுது. இதுல இருந்து 2ஆம் உலக யுத்தம் 1939ல ஸ்டார்ட் ஆகுது. 1939ல இருந்து 1945 வரைக்கும் 2ஆம் உலக யுத்தம் இடம்பெறுது. இந்த போலந்து ஆக்கிரமிச்சில இருந்து 2ஆம் உலக யுத்தம் நடக்க தொடங்குது. அதுல மாறி மாறி சண்டைகள் இடம்பெறுது. 2 உலக யுத்தத்துல 2 அணிகளா நாடுகள் பிரிக்கப்படுது. ஒன்று நேச நாடு, அடுத்து ஆட்சி நாடு. நேச நாடுகிற பக்கம் பிரித்தானியா, பிரான்ஸ், அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளும், ஆட்சி நாடுகிற பக்கம் இத்தாலி, ஜெர்மன், ஜப்பான் போன்ற நாடுகளும் காணப்படுது. இதுல மாறி மாறி நிறைய உயிர்ச்சேதங்கள், பொருட்சேதங்கள் ஏற்படுது. அதுவும் குறிப்பா ஹிட்லரால பல பல யூதர்கள், பல ரஷ்யர்கள் லட்சக்கணக்கில் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. 1945ல ரஷ்ய படையில் ஃபுல்லாவே ஜெர்மனை சுற்றி வளைக்குது. இப்படி சுற்றி வளைச்சது ஹிட்லருக்கு தெரிய வருது. இது தெரிய வந்ததால அவர் யோசிக்க, இனி நம்ம தப்பையெல்லாம் நினைச்சு 1945 ஏப்ரல் 21ஆம் தேதி ஈவா பிரவுனை திருமணம் செய்யறார். அடுத்த நாள் ஏப்ரல் 30ஆம் தேதி ஈவா பிரவுனும் ஹிட்லரும் ஒரு அறைக்குள்ள செல்றாங்க. அறைக்குள்ள சென்று ஹிட்லர் தன்னைத்தானே சுட்டும், ஈவா பிரவுன் சைனட் குப்பியை அருந்தியும் தற்கொலை செய்து கொள்றாங்க. இதோட 2ஆம் உலக யுத்தம் முடிவடையுது. ஹிட்லர் என்ற சர்வாதிகாரியோட ஆட்சியும் முடிவுறுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாரும் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.